நமஸ்காரம். மறுபடியும் சந்திக்கின்றோம். நமது வள்ளலார் இருந்த இடமாகிய சத்தியஞான சபை உள்ள வடலூரிலே இப்பொழுது அரசு அதை ஒரு பன்னாட்டு மையமாக மாற்றுவதற்காக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம் என்று தான் இந்த காணொளி. அதாவது வள்ளலார் இருந்த சமயத்திலே அவர் சத்தியஞான சபையிலே ஒரு சிறப்பு விழா நடத்துவதற்காக ஒரு அறிவிப்பை கொடுத்து அதற்கு மக்களை வரவழைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்பொழுது மக்கள் நிறைய பேர் வருவார்கள் என்பதனால் அந்த சபை இடம் போதாது என்பதனால் அதற்கு சபைக்கு முன்னாலே ஒரு பெரிய பந்தலை போடுவதற்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த பந்தலை அவ்வாறே அவர்கள் சீடர்கள் ஏற்பாடு செய்து அதை அமைத்து விட்டனர். அதை பிறகு வள்ளலார் பார்த்த பிறகு இந்த பந்தலை யார் கட்டியது என்று கேட்டார். அதற்கு சீடர்கள் சொன்னார்கள், இது இங்கே குடியிருக்கின்ற மராட்டிய மக்கள் அவர்களால் கட்டப்பட்ட பந்தல் இது என்று சொன்னார்கள். இதற்கு இதை கேட்ட உடனே வள்ளலாருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் இதை எடுத்து விடுங்கள், இது தேவையில்லை என்று சொன்னார். ஏனெனில் இது ஒரு புலால் உண்ணுபவர்கள் மூலமாக கட்டப்பட்ட இது பந்தல். இந்த பந்தல் அவர்கள் மூலமாக கட்டியதில் எனக்கு துளியும் விருப்பமில்லை. எனவே இந்த பந்தல் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். மேட்டுக்குப்பத்துக்கு போய்விட்டார் என்று சொல்வார்கள். அந்த வரலாற்றிலே அவர் தான் இருக்கின்றது, சென்று விட்டார் என்று. அன்று இரவு திடீரென இந்த பந்தல் தீப்பிடித்து எரிந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பந்தல் முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து அழிந்து விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வள்ளலாருடைய வரலாறிலே வருகின்றது. நாம் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், எந்த அளவுக்கு ஒரு புலால் உண்ணாமையை தன்னுடைய உயர்ந்த கொள்கையாக வள்ளலார் அதை எடுத்து வந்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய சத்தியஞான சபையிலே புலால் உண்ணுபவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று வெளிப்படையாக ஒரு அறிவு பலகையை எழுதி வைத்தவர். அந்த காலத்திலே எந்த அளவுக்கு ஊன் உண்ணுதல், புலால் உண்ணுதல் என்பது மக்களிடையே ஒரு மிகவும் ஊறிப்போன பழக்கமாக இருந்தது என்பதும் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் சாதி எந்த அளவுக்கு ஒரு ஊடுருவி இருந்தது, சாதி பிரிவுகள் எவ்வாறு ஆட்சிமை செய்தன என்பதையும் தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் அவற்றிற்கு முதலாக குரலை உயர்த்தி அதை ஒரு நடைமுறை போராட்டமாகவே நடத்தி வந்தவர். போராட்டம் என்ற வார்த்தையை தவறு, ஆனால் அதை ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கியவர் யார் என்றால் அது வள்ளலார் தான் என்று சொல்லலாம். புலால் உண்ணாமைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். ஏனெனில் அவர் ஜீவகாருண்யம் என்ற ஒரு தன்னுடைய கொள்கையின் மூலமாக மக்களை தன்பால் ஈர்த்தவர். அந்த ஜீவகாருண்யம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தின் மூலமாக எவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஞானத்திலே முன்னேற முடியும், தன்னை ஒரு இறைத்தன்மை உடையவனாக உயர்த்தி கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் ஜீவகாருண்யத்தை அவர் அவ்வளவு அழுத்தமாக சொல்லியிருந்தார். அதன் விளைவாகத்தான் இந்த பந்தல் விஷயம். அப்படி இருக்கும் இப்பொழுது அரசு அந்த இடத்தை ஒரு பன்னாட்டு மையமாக நிறுவுவதற்காக யாரெல்லாம் அங்கே வேலை செய்வார்கள், எல்லா விதமான மனிதர்களும் வேலை செய்வார்கள். அவர்களிலே முழுமையாக பெரும்பாலானவர்கள் அவற்றிலே கட்டாயமாக புலால் உண்ணுவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட புலால் உண்ணுபவர்களை வைத்து கட்டப்படுகின்ற இந்த பன்னாட்டு மையம் என்பது வள்ளலாருடைய கொள்கைக்கு முற்றிலும் எதிரானது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது எந்த அளவுக்கு இதை அரசு எடுத்துக்கொள்ளும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லதாக செய்வதாக நினைத்து கொண்டு உங்களுக்கு வள்ளலாருடைய கொள்கையினுடைய அடிப்படையே தெரியவில்லை என்றால் அது மிகவும் வருத்தத்துக்குரியது. நோக்கம் நல்லதாக இருக்கலாம், அதே சமயத்திலே அதை யாரை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அவருடைய கொள்கைகளை ஒரு மனதாக பின்பற்றுவது தான் அவருக்கு நாம் அளிக்கின்ற மரியாதையாகும். அவருடைய கொள்கைக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையாகும். அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் நாம் நடத்துகின்ற எந்த காரியத்திற்கும் ஒரு உன்னதம் கிடைக்கும். அப்படி அதை விட்டுவிட்டு அவர் சொன்னதற்கு நேர் எதிராக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு அர்த்தமே இல்லை என்று தான் அர்த்தம்.
தயவுசெய்து இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த அளவுக்கு அரசை சென்று அடைகின்றதோ சென்று அடையட்டும். இதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். நன்றி, வணக்கம்.